பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியை காண பிரதமர் மோடிக்கு பிரேசில் நாட்டு அதிபர் தில்மா ரூசெப் அழைப்பு விடுத்துள்ளார். பிரேசிலில் உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதும் உள்ள 32 அணிகள் பங்கேற்று விளையாடி வரும் இப்போட்டியை காண உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் பிரேசிலில் குவிந்துள்ளனர். ஒரு மாதம் நடைபெறவுள்ள இப்போட்டி அடுத்த மாதம் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசில் நாட்டு அதிபர் தில்மா ரூசெப் அழைப்பு விடுத்துள்ளார். இருப்பினும் பிரேசிலின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாரா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. முன்னதாக உலகக்கோப்பை கால்பந்து தொடரை முன்னிட்டு பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் தீ விபத்தில் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப் பள்ளியில் பயங்கர தீ விபத்து நடைபெற்றது. இந்த தீ விபத்தில் 96 குழந்தைகள் உட்பட 16 பேருக்கு படுகாயம் நடைபெற்றது. இந்த 2004ஆம் ஆண்டு இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை இயற்றி அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஒரு குழு அமைத்தது. அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு வழங்கிய இழப்பீடு போதிய அளவில் இல்லை, பற்றாக்குறையாகவே இருக்கிறது. எனவே தங்களுக்கு அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைக்க வேண்டும். அந்த குழு இது தொடர்பாக ஆய்வு செய்து எவ்வளவு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதை நாங்கள் போதிய அளவில் இழப்பீடு வழங்கியுள்ளோம். எனவே அந்த பாதிக்கப்பட்ட 14 குழந்தைகளுக்கு நாங்கள் உரிய முறையில் சிகிச்சை அளித்துள்ளோம். எனவே அதிக அளவு இழப்பீடு வழங்க முடியாது என்று தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் மனுவை தள்ளுபடி செய்து 2 வாரத்திற்குள் ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை இயற்ற வேண்டும். அந்த அரசாணை அடிப்படையில் அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. அதன் மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டுள்ளது. 2 வாரத்துக்குள் அந்த குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்பராஜ் என்பவர் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு முறையில் விசாரணை வந்தது. அந்த வழக்கை அப்போது தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளீர்களா என்று நீதிபதிகள் கேள்விப்பாடை 2 நாட்களுக்குள் தாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்தனர். 2 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு விசாரணையை வியாழக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டியிட ஸ்ரீனிவாசனுக்கு தடை விதிக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசன் மீது ஐபிஎல் முறைகேடு தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது. முறைகேடு தொடர்பான விசாரணையை நடத்தி வரும் முத்கல் கமிட்டி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 12 பேர் மீது முதல்கட்ட விசாரணையில் குற்றம் சாட்டியிருந்தது. விசாரணை முடிவுக்கு வரும் வரை கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீனிவாசன் விலகி இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் தற்காலிகமாக தமது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஸ்ரீனிவாசன் ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக வெளியான தகவலை அடுத்து அதற்கு தடை விதிக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இவ்வழக்கினை அவசர வழக்காக கருதி விசாரிக்க முடியாது என மறுத்துள்ளது. ஈராக்கில் 1700 ராணுவ வீரர்களை கடத்தி சென்று கொத்து கொத்தாக தீவிரவாதிகள் கொன்று குவித்தது தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. ஈராக் நாட்டின் திக்ரித் நகரில் இந்த கொலைகள் நடத்தப்பட்டதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான படங்களும் அவர்களது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் இதனை உறுதி செய்ய ஈராக் அரசு மறுத்துவிட்டது. ராணுவ வீரர்கள் சிலர் மாயமாகி உள்ளதாகவும் அவர்களில் சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியுள்ளது. ஈராக் அரசுக்கு எதிராக சன்னி பிரிவை சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இஷாகி
இஷாகி நகர், முசூல், திக்ரீத், ஜலாலா, தாசியா ஆகிய தற்பொழுது அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தீவிரவாதிகளின் நடவடிக்கையை எதிர்கொள்ள ஈராக் அரசுக்கு ஆதரவாக அமெரிக்க போர்க்கப்பலை அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் இந்தியர்கள் யாரும் ஈராக் செல்ல வேண்டாம் என இந்திய அரசு எச்சரித்துள்ளது. பிரபல பாலிவுட் நடிகை பிரீத்தி ஜிந்தா சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. முன்னாள் காதலரும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் மற்றொரு உரிமையாளருமான நெஸ்வாடியா மீது பிரீத்தி ஜிந்தா அளித்த புகாரின் பேரில் அவரது தரப்பு சாட்சியாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வழக்கு தொடர்பாக 2 பேரிடம் வாக்குமூலங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த இருவரும் போலீசாரின் தொடர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படும் மைதானத்தின் குறிப்பிட்ட இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் ஏதும் பொருத்தப்படாததால் பிரீத்தி ஜிந்தாவுக்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்நிலையில் பிரீத்தி ஜிந்தாவிற்கு எதிராக மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆறு மாதம் கோமாவில் படுத்த படுக்கையாக கிடந்த உலகின் முதல் நிலை கார் பந்தய வீரர் மைக்கேல் ஷூமேக்கர் மீண்டும் சுய நினைவு திரும்பியுள்ளது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரான்சின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் உள்ள மெரிஃபெல் நகரில் ஷூமேக்கர் பனி சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்ட போது விபத்து ஏற்பட்டது. விபத்தில் பாறை மீது அவரது தலை மோதியதால் ஷூமேக்கர் கோமா நிலைக்கு சென்றார். பின்னர் கிரேனோஃபோல் பல்கலைக்கழக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 6 மாத இடைவெளிக்கு பிறகு அவருக்கு மீண்டும் சுய நினைவு திரும்பியுள்ளது. கோமா நிலையிலிருந்து மீண்டுள்ள அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேறிவிட்டதாக அவரது செய்தி தொடர்பாளரான சேஃபைன் கேம் தெரிவித்துள்ளார். மைக்கேல் ஷூமேக்கர் மீண்டும் நினைவு திரும்பியுள்ளது அவர்களது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஃபார்முலா 1 பந்தயங்களில் மைக்கேல் ஷூமேக்கர் 7 முறை பட்டம் வென்று அசத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.